இன்றைய தினம் ஒரு செல்வ செழிப்பான நாளாக உங்களுக்கு மாறக்கூடிய வகையில் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல உங்களது அன்புக்கிரியர்களுடன் சேர்ந்து இன்றைய தினம் மிக மிக ரொமான்ஸ். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் யாரெல்லாம் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் சுபகாரிய தினங்களாக திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனுடைய பரிபூர்ண அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்திட ஆண்டவனை இத்தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2022ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று சந்திரனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். மாலை 5:45 வரை இந்த சேர்க்கையானது இருக்கிறதுங்க. இன்றைய தினம் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு யோகம் இருக்கிறது. 2 கூடிய சூரியன் மற்றும் 11 கூடிய சுக்கிரன் ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ளதுங்க. இது மிக மிக சிறப்பான 3ஆம் இட கிரக சேர்க்கையாக கருதப்படுகிறது. மேலும் குரு பார்வையானது இந்த கிரக சேர்க்கை மீது விழுகிறது. இன்னும் ஒரு கூடுதல் அதிர்ஷ்டங்க. தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியுடன் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான முயற்சிகள் வெற்றிகள் தரக்கூடிய யோகமான தினமா இன்னைக்கு உங்களுக்கு அமைய காத்திருக்குங்க. எடுத்த காரியங்கள்ல ஈஸியா நீங்க வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அதிலும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சிறப்பாக உடனடியாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பொன்னான தருணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. எனவே அதன் மூலமாக மிக மிக சிறப்பான ஒரு நாளா இன்னைக்கு அமையும். வியாபாரிகளுக்கு மனமகிழ்ச்சிகள் என்றதும் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. உங்களுக்கு புதிதாக வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல யோகம் சூழ்நிலைகள் என்ற தினம் அமையும். இன்றைய தினம் திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தயங்காமல் மேற்கொள்ளலாம். திருமணங்கள் உறுதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பண வரவுகள் காரணமாக இன்றைய தினம் ஒரு செல்வ செழிப்பான நாள்னு கூட சொல்லலாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு மன நிம்மதியான நாளாக இன்றைய தினம் அமைய காத்திருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அலங்காரமான சில பொருட்களை வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருட்களை அலங்கார பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியம் சீராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களது உணவு விஷயத்துல உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்த்து விடுவது இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக ஆரோக்கியத்தை பேணிக்காக்க உறுதுணையா இருக்குங்க. எனவே கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மன நிம்மதி பெருகும். இன்றைய தினம் சாப்பாட்டு விஷயங்களை மட்டும் உணவு விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்களே. சில அலங்காரமான பொருட்களை வாங்குறது மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்படுத்துங்க. மேலும் இன்றைய தினம் நீங்க சகிப்புத்தன்மையோடு நடந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். யாரிடமும் வெறுப்புணர்ச்சிகளை காட்ட வேண்டாங்க. வெறுப்புணர்ச்சிகளை காட்டினீங்க அப்படின்னா மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில உறவுகளில் நிரந்தரமான பிளவை கூட இது ஏற்படுத்திவிடும் என்பதால் வெறுப்புணர்ச்சி இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைய தினம் பணம் மிகச்சிறப்பாக கையாளப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையுதுங்க. எனவே உங்களது பண சம்பந்தமான விஷயங்களை நீங்க ரொம்ப கவனமா முடிவெடுக்க வேண்டியது அவசியம். இன்றைய தினம் பொழுதுபோக்குகள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருக்குமே சேர்ந்து அமையுங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் இன்றைய நாளை கழிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் அலுவலகத்திலிருந்து இன்னைக்கு காலையிலிருந்து இரவு வரை நீங்கள் முழுமையாக நல்ல ஒரு புத்துணர்ச்சியுடன் ஆபீஸ்ல காணப்படக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் அமைப்பெறுதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா நடந்துக்குவீங்க. எனவே உங்களது அந்த தன்மை காரணமாக சுவாரஸ்யமான தன்மை காரணமாக உங்களுக்கு சுற்றியுள்ளவர்கள் மிக மிக நெருக்கமானவர்கள் எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இன்றைய தினம் அமைப்பெறுதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய மாலை நேரத்துல நீங்கள் விரும்பியவர்களிடம் நேரத்தை செலவிடுவது அவ்வளவு சுலபமா இருக்காது. இருந்தாலும் உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை இன்னைக்கு ஒதுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் இனிமையான நல்ல சர்ப்ரைஸ் உங்களது காதல் வாழ்க்கையில காத்திருக்குங்க. உங்களுக்கு மகிழ்ச்சிகளை ஈட்டக்கூடிய வகையில் காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நிச்சயமாக நல்ல பலன்கள் இன்றைய தினம் நீங்கள் ஈட்ட முடியும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில சவால்களை நீங்கள் சந்தித்தாலும் அதை வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. திருமண வாழ்க்கையிலும் இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர் உங்களது மனம் கவர்ந்து உங்களது இல்வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இனிமையான நல்ல தருணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு காணப்படுறதுனால இல்வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாகவே அமையுங்க.
நன்றி நண்பர்களே. மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் ஆளுங்கிற பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டுருங்க. இதன் மூலமாக நமது புதிய ராசி பலன்கள் தினசரி நம்ம அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு உட்கார்ந்த இடத்துலயே மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம தினசரி ராசி பலன்களை பார்க்கறதுக்கு நல்ல ஏதுவாக அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைங்க. எனவே அனைவருமே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையுங்க. நல்ல ஒரு என்கரேஜாக எங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லாருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னு வைங்களேன். நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்று பச்சை நிறம் கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு சமுதாய பணிகளை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா செல்வாக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். மற்ற பணிகளில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைய தினம் செல்வாக்கு கண்டிப்பாக நிறைந்து காணப்படுங்க. பெரியவர்களை சந்தித்து நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களது மனசுல நல்ல மாற்றத்தை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள உதவிகரமாக இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. கூட்டு வியாபார பணிகளில் மேன்மையான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்போட மிகச்சிறந்த நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூட்டு தொழில் புரியவர்களுக்கு நல்ல மேன்மையான சூழ்நிலைகள் உண்டுங்க. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டுங்க. அதுவும் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது அவசியம். அப்படி பொறுமையோடு இருந்தீங்கன்னா மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. ஆன்மீக பணிகளில் இன்னைக்கு ஈடுபாடு உண்டாகக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையும். எனவே அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை நிறைந்த நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உடன் பிறந்தவர்கள் மூலமாக சாதகமான சூழ்நிலைகள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் தென்படுதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாதுங்கிறதுனால அனைவருமே மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டு 1 மில்லியன் லைக்ஸுங்கிற என்னுடைய டார்கெட் அச்சீவ் பண்ண உதவி பண்ணுங்க நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுது. அதை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். மேலும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதும் இணைந்தீர்கள். நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்தி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.